ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவி புவி சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான பாய் விட்டு நெய்ச்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெய்ச்சோறுக்கு தேவையான 4 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், 4 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி, நெய், முந்திரி எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கோங்க. பால் எடுத்து வச்சுருக்குறோம். சீரக சம்பா அரிசி இன்றைக்கி நாங்கள் ஒரு 3 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி, இன்றைக்கி நம்ம வட்டையில் தான் செய்ய போகிறோம், அதனால் ஒரு வட்டை வச்சுக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 3 கரண்டி போல் சேர்த்துக்கோங்க. நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பட்டை, ஒரு அன்னாசி பூ, பிரியாணி இலை 2, 5 ஏலக்காய், 3 கிராம்பு போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்து வதக்கி விட்டுலாங்க. நெய் சோறுக்கு மட்டும் வெங்காயம் ரொம்பவே வதங்கிடக்கூடாதுங்க. கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். நம்ம ஒரு மூடி போட்டு வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பவி புவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப வதங்கிடக்கூடாது, வதங்கினா டேஸ்ட் மாறிடுங்க. அதனால் லைட்டாக உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நம்ம ஒரு 15 முந்திரி போல் எடுத்து வச்சுருக்குறோம், அதை அதில் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்க்குறனால நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயெலாம் நல்லா கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் தயிர் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துருக்குறோம். இன்றைக்கி நம்ம 3 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்குறோம். அதனால் 1க்கு 1.5 கப் வீதம் 4.5 கப்புக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கறனால மீதிக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு நல்லாவே தண்ணியோட அரிசி நல்லா கொதிக்குது. இப்போ நம்மளுக்கு ரெண்டுமே ஒரே லெவலுக்கு வந்துருச்சுங்க. அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தம் போட்டுடலாம். இன்றைக்கி நாங்கள் தம் போடுறதுக்காக சில்வர் பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோங்க. வெயிட்டுக்காக ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழித்து நாங்கள் ஓப்பன் பண்ணோம்.
இன்றைக்கி நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் சூப்பராகவே நல்லா வெந்து வந்திருக்கு. எதுவுமே எல்லாமே நமக்கு சூப்பராகவே நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருக்குங்க. இன்றைக்கி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் பவி புவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.